நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பிசி கேஸ்ட்ல வண்டி கிடைக்காது, எம்பிசி பிசிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான் மானியத்துல வண்டி கிடைக்கும், நம்மளுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல அப்புறம் எங்ககிட்டயும் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அவர்கிட்டயே கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. நம்ம இது எதுனா வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான் மானியத்துல வண்டி இருக்கு, எம்பிசி பிசிக்கு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு. உங்களுக்கும் அந்த டவுட் முதல்ல இருந்துச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ மானியத்துல வண்டி எடுத்துட்டீங்க. நம்ம சார் வந்து கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக சொல்லல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்களும் பயனடையணும் அப்படிங்கறதுனாலதான் சொல்லிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்தவர் நம்ம நண்பர் ராஜ்குமார் அவர்கள். எம்பிசி கேஸ்ட்டை சேர்ந்தவர் தான். அவருக்கு 1,30,000 அரசு மானியத்தோட பஜாஜ் மேக்ஸிமம் ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்றாருங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா சார். நான் சாரை வந்து இன்னர் இன்சூரன்ஸ் ஃபேஸ்புக் வீடியோ மூலியமா பார்த்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல டவுட் இருந்தது, மானியம் இந்த கவர்மெண்ட் சப்சிடி இது எல்லாமே வந்து எஸ்சி எஸ்டிக்கு தான் கிடைக்கும், நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் இருந்தது. ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் அது வந்து கொஞ்சம் டவுட் தான், நம்ம அதுக்கு நேராக பணம் கட்டி எடுத்துக்கலாம், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சார்கிட்ட நான் பேசினேன், அவங்க டீட்டெயிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார்னு சொல்லியிருந்தாங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம், நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. எனக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி அவங்க டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருந்தாங்க, எல்லாமே அனுப்பியிருந்தேன். அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்ளை பண்ணி கொடுக்கறதுல இருந்து அதை ஃபாலோ பண்றதுல இருந்து, சார் இது வந்து அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு, நீங்க ஆபீஸ் போய் பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து சார் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாவே நம்ம கேட்கறோமோ இல்லையோ, சார் வந்து கால் பண்ணி, அவங்க அட்வான்ஸா கால் பண்ணி ஆபீஸ்ல வந்து கூப்பிட்டு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனா வந்து நல்லபடியா வந்து இன்னைக்கு வண்டி டெலிவரி எடுத்து, இன்னைக்கு பேங்க்லயா இருக்கட்டும், பேங்க் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வண்டி டெலிவரி எடுத்து இன்னைக்கு வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி, நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆயிட்டு இன்னைக்கு சார் வந்து பேச வந்திருக்கோம். ஏன்னா இதை பத்தி எம்பிசி மக்களுக்கு வந்து சாரி சார் சொன்ன மாதிரி தான், இது கேஸ்ட்ங்கிறது மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அதுக்காக இந்த கேஸ்ட்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் ஒழிய வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி எல்லா மக்களுக்கானவும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சார் நல்லபடியா எடுத்து அவங்க கடைசி வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோன்றது கிடையாது, கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நல்லபடியா இன்னைக்கு டெலிவரி ஆகியிருக்கு. சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நன்றி சார். இப்போ நம்பிக்கையா நம்ம கிட்ட எல்லாருமே பதிவு பண்ணலாம். கண்டிப்பா சார், எல்லாமே பண்ணலாம். அதே போல சாரும் வந்து இன்சூரன்ஸ் வெஹிக்கிள், காரு, ஆட்டோ எல்லா வண்டிக்கான இன்சூரன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. சார்கிட்ட நான் அடுத்தது இன்சூரன்ஸ் ரினியூலா இருக்கட்டும், இது இருக்கட்டும், எல்லாமே நான் சார்கிட்ட தான் பண்ண போறேன். நல்லபடியா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சார் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால சாருக்கு உங்க வண்டிக்கான இன்சூரன்ஸ் ரினியூலா இருக்கட்டும், வண்டி எடுக்கிறதா இருக்கட்டும், பதிவு பண்றதா இருக்கட்டும், எல்லாமே சார் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, நீங்களே கேட்டீங்க.